ஒரு தீராத பசி கொண்ட பிசாசு உலகத்தையே படைச்ச கடவுளோட உடம்ப விட்டு இறங்கவே மாட்டேன்னு கொடூரமா ஒட்டிக்கிச்சு. சாப்பாட்டு வாசனைய காட்டி அத தந்திரமா தரையில இறங்க வச்சு ஒரு பெண் தன் காலால் மிதித்து துவம்சம் செஞ்ச அந்த பயங்கரமான மயான பூமி இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. அதுதான் மேல்மலையனூர் அங்காளம்மன் சுடுகாடு. சிவபெருமானுக்கே மரண பயத்தை காட்டிய அந்த கோரமான மண்டையோடு எது? அங்கே அப்படி என்னதான் நடந்தது? வாங்க பாப்போம். பிரம்மனின் ஆணவமும் கொடூர தண்டனையும். யுகங்களுக்கு முன்னால பிரபஞ்சத்தை படைக்கிற பிரம்மதேவனுக்கு சிவபெருமானைப் போலவே 5 தலைகள் இருந்தது. நான் தான் இந்த உலகத்தையே படைக்கிறேங்கிற அசாத்திய கர்வமும் ஆணவமும் பிரம்மனோட தலைக்கு ஏறுது. சிவனை விடவும் நான் தான் உயர்ந்தவன்னு பேச ஆரம்பிக்கிறார். இதனால கோபமடைந்த பார்வதி தேவியோட வேண்டுகோள் படி சிவபெருமான் பிரம்மனோட 5 தலைகள்ல ஒரு தலைய கொடூரமா வெட்டி எறிகிறார். குருதி பீரிட்டு பாயுது. ஆனா அந்த நொடியே பிரபஞ்சத்தின் மிக கொடிய பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானை அப்படியே பற்றிக் கொள்ளுது. ஈசனை உலுக்கிய கபாலத்தின் கோர பசி. அடுத்த வினாடி வெட்டப்பட்டு காற்றில் பறந்த பிரம்மனின் மண்டையோடு ஒரு பயங்கரமான பிசாசா மாறி சிவபெருமானோட வலது கையை இறுக்கமா கவ்வி பிடிச்சுக்குது. அது வெறும் எலும்பு இல்ல, அடக்க முடியாத பசி கொண்ட ஒரு அமானுஷ்ய அரக்கன். சிவபெருமான் தன் பசிக்காக எந்த ஒரு பிடி உணவை வாய்க்கிட்ட கொண்டு போனாலும் அந்த கபாலம் காத்துல நீண்டு வந்து அந்த உணவை அப்படியே உறிஞ்சி தின்னுடுது. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம உலகத்தையே ஆளும் பரமேஸ்வரன் பசியால வெறி பிடிச்சு அலைகிறார். உடம்பெல்லாம் சுருங்கி கண்கள் குழி விழுந்து பித்தனை போல சுடுகாடுகளிலும் மயானங்களிலும் சாம்பல பூசிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். எத்தனையோ வருடங்கள் அந்த கபாலம் சிவனை ஒரு நொடி கூட நிம்மதியா இருக்க விடாம சித்திரவதை செய்யுது. கணவனோட இந்த கோர நிலைய பார்த்த ஜெகதாம்பிகை மகாவிஷ்ணு கிட்ட ஆலோசனை கேக்குறா. விஷ்ணுவோட அறிவுரைப்படி சிவபெருமான கூட்டிட்டு அன்னை பார்வதி நேரா வந்த இடம்தான் மேல்மலையனூர் மயான பூமி. அங்கே அன்னை பார்வதி தேவி மிக விசித்திரமான சுவையான உணவை சமைச்சு அத உருண்டைகளா பிடிச்சு சிவனின் கைய நோக்கி வீசுறா. பல 100 வருஷமா சிவனை வாட்டி வதச்ச அந்த கபாலம் அந்த உணவோட அமானுஷ்ய வாசனைக்கு அடிமையாகுது. பேராசையில முதன்முறையா சிவபெருமானோட கைய விட்டு விலகி தரையில விழுந்த உணவை தின்ன ஓடுது. இப்போதான் அந்த மகா நொடி. கபாலம் கைய விட்டு இறங்கிய அதே மைக்ரோ செகண்ட் பார்வதி தேவி தன் சாந்த ஸ்வரூபத்தை அப்படியே விடுத்து பிரபஞ்சமே நடுங்கிற அளவுக்கு ஆங்கார விஸ்வரூபம் எடுக்கிறா. அவள்தான் அன்னை அங்காள பரமேஸ்வரி. கிளைமேக்ஸ் முடிவு. தி எண்ட் டிராப். அன்னை அங்காளம்மன் தன் வலது கால ஓங்கி அந்த பிரம்ம கபாலத்தோட மண்டை ஓட்டு மேல வஜ்ரமாய் மிதிக்கிறா. டனார் என்ற சத்தத்தோடு கபாலம் சுக்கு நூறாக உடைஞ்சு சிதறுது. சிவபெருமான் சாப விமோச்சனம் பெற்று தன் பழைய நிலையை அடைகிறார். தீமைகளை மிதித்து துவம்சம் செஞ்ச அன்னை அங்காளம்மன் அதே மேல்மலையனூர் மயானத்துல இன்னைக்கும் ஒரு பிரம்மாண்ட சுயம்பு மண்புற்றா எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் தீவினைகள் நீங்கணும்னா ஒரு முறை இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளை பூமியை மிதிச்சு அம்மனை வேண்டி பாருங்க. உங்க கர்ம வினைகள் எல்லாமே அந்த பிரம்ம கபாலம் மாதிரி நொறுங்கி போயிடும்.